Good morning, students and friends. We are now going to see about types of microbiological assay. In that, we are going to see a specific topic called agar plate diffusion assay. Types of microbiological assay. We have four types of microbiological assay: agar plate diffusion assay, radio reliable reproducible assay, radio enzymatic transferase assay, and analytical methods for microbial assay. These four kinds of methods are available. Agar plate diffusion assay. The definition: the drug substance gets slowly diffused into agar seeded duly with the susceptible microbial population. Subsequently, it gives rise to a specific zone of growth inhibition. அகார் பிளேட் டிஃப்யூஷன் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கோடைய எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இதுக்கு பேசிக்காக ரெண்டு மெத்தட் எப்பயுமே அடாப்ட் பண்ணுவாங்க. ஒன்று வந்து கப்லேட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து டர்பிடிட்டி மெத்தட். ரெண்டு மெத்தடையும் எப்பயுமே யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும். ஸ்பெசிஃபிசிட்டியும் அந்த எக்ஸாக்ட் ரோல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட்ஸ் அடாப்ட் பண்ணுறாங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய நேச்சரில் ஸ்லைட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. அதை வச்சு தான் அதை வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. எப்பயுமே வந்து இந்த ட்ரக் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது அதில் வந்து ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷன் வரும். அந்த ஜோன் ஆஃப் இன்ஹிபிஷனுடைய லெவலை வச்சு எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணி அது அடிப்படையில் வந்து குட்டு ஆன்டிபயோட்டிக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாமே டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த வகையில் இந்த அகார் பிளேட் டிஃப்யூஷன் மெத்தட் ரொம்ப யூட்டிலைஸாக இருக்குது டு ஐடென்டிஃபை தி ஸ்பெசிஃபிக் எஃபிஷியன்சி ஆஃப் தி ஆன்டிபயோட்டிக்ஸ். ஸோ இந்த அகார் பிளேட் டிஃப்யூஷன் அசே 3 வகையான மெத்தட்ஸில் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 1 டைமென்ஷனல் அசே, 2 டைமென்ஷனல் அசே, 3 டைமென்ஷனல் அசேன்னு சொல்லுவாங்க. 1 டைமென்ஷனல் அசே 1D அசேன்னு சொல்லுவாங்க. 2 டைமென்ஷனல் அசேவை 2D அசே ஆர் 3D அசே அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த 1 டைமென்ஷனல் அசே வந்து குறிப்பிட்ட ப்ரொசீஜரையும் முக்கியமாக அது வந்து கொஞ்சம் ஏற்கனவே இருக்கக்கூடிய ரொம்ப பேசிக் லெவல்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் வந்து ரொம்ப மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அட்வான்ஸ்டு ரிசர்ச், அட்வான்ஸ்டு கிளினிக்கல் பர்பஸஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்சி தெரிஞ்சுக்கிறதுக்கு, கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ்டு மெத்தடான 2 டைமென்ஷனல் அசேவும் 3 டைமென்ஷனல் அசேவும் யூட்டிலைஸ் பண்ணுறாங்க. இந்த 2 டைமென்ஷனல் அசேவும் 3 டைமென்ஷனல் அசேவும் மோரார்லெஸ் சேமாக தான் இருக்கும். ஒன்றும் பெரிய ப்ரொசீஜரல் டிஃப்ரென்சஸ் எதுவும் இருக்காது. ஆனால் வந்து அந்த எங்கே யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து அந்த மெத்தடை வந்து எடுத்துக்கிறாங்க. 1 டைமென்ஷனல் அசே. 1 டைமென்ஷனல் அசே கேன் பி யூஸ்ஃபுல் ஃபார் தி determination of antibiotic concentration under anaerobic condition and for assays for which only small amount of specimen are available. ஸ்பெசிமன் ரொம்ப கம்மியான அளவில் அவைலபிளாக இருக்குங்க பட்சத்தில் அவங்க வந்து இந்த மெத்தடை அடாப்ட் பண்ணுறாங்க. அதுவும் இந்த டெஸ்ட்டு முழுக்க அனாரோபிக் கண்டிஷனில் செய்யப்படுறது. சரியா? ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தடை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நியூட்ரியன்ட் அகார் இஸ் டைலூட்டட் வித் அன் ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் 1% பெப்டோன் இன் வாட்டர் அண்ட் brought to 7.8 pH. இது வந்து ஒரு 19 ml அமௌண்ட் இருக்கக்கூடிய ஒரு அகார் சப்ஸ்டன்ஸை ரெடி பண்ண வேண்டியது. நியூட்ரியன்ட் அகார் சப்ஸ்டன்ஸு அரௌண்டு 7.8 pH இருக்கிற மாதிரி ரெடி பண்ணிக்க வேண்டியது. தி பாக்டீரியல் ஸ்ட்ரெயின் சூடோமோனாஸ் ஆரியஸ் இஸ் கிவன் ஓவர்நைட் இன் ட்ரிப்டிகேஸ் சோய் ப்ராத்தில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் ஸ்ட்ரெயினை போட்டு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். பிஃபோர் யூஸ் த அகார் இஸ் மெல்டட். அகாரை வந்து மெல்ட் பண்ணுறோம். 48 டிகிரிஸ்க்கு கொண்டு வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணி வாட்டர் பாத் கண்டிஷனில் அந்த மெல்டட் அகாரோட 1 ml பாக்டீரியல் சஸ்பென்ஷனை வந்து மிக்ஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த அகார் வந்து ஒரு 19 ml எடுத்துக்கிறோம்.
ஏற்கனவே மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த அகார் 19 ml அகார் சப்ஸ்டன்ஸ் அகார் எடுத்துக்கிறோம். அது கூட 1 ml பாக்டீரியல் சஸ்பென்ஷனை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து பிப்பட் பண்ணி எடுக்கிறோம். கோனிக்கல் டெஸ்ட் டியூப் அப்படின்னு சொல்லி உண்டு. முக்கியமாக பார்த்தோம்னா இந்த இதுதான் வந்து கோனிக்கல் டெஸ்ட் டியூப்னு சொல்கிறாங்க. இதனுடைய சைஸ் பார்த்தோம்னா 3 mm சைஸ் இருக்கும். இன்டர்னல் டயாமீட்டர் பார்த்தோம்னா 3 mm சைஸ் இருக்கும். ஸோ இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க் டெஸ்ட் டியூப்ஸை எடுத்துக்கிட்டு அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய the test agar is pipetted into the conical test tube that have an internal diameter of 3 mm 3 mm சைஸ் இருக்கக்கூடிய conical test tubes எடுத்துக்கிறோம். The agar is added to the depth of 3 mm from the bottom of the tube. The agar is allowed to harden. ஸோ அந்தமாரி எடுத்துக்கிட்டு இந்த 3 mm இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்க்குன்னு சொல்கிற இந்த டெஸ்ட் டியூப்பில் பாட்டம் ஏரியாவில் நம்ம மெல்ட் பண்ணி 19 ml அகாரோட 1 ml சேர்த்து அந்த மைக்ரோப் சேர்த்து அந்த மிக்சரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாட்டம்லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3 mm சைஸுக்கு வந்து அகாரை ஃபில் பண்ணி எடுத்துக்கிறோம். பாட்டம்லேருந்து ஃபில் பண்ணி எடுத்து அதை அப்படியே அலோவ் பண்ணிடுறோம். ஹார்ட் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes வரைக்கும் விட்டுறோம். அப்படி விட்டுடும்போது அந்த பாட்டம் லைனில் அகார் வந்து அலாங் தி மைக்ரோவோட அது என்ன ஆயிரும் அப்படின்னா சொலிடிஃபை ஆயிரும். ஹார்டன் ஆகிருக்கும். சொலிடிஃபை ஆகுது, ஹார்டன் ஆகி மெயின்டைன் பண்ணுவாங்க, ஹார்டன் ஆகிரும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது வந்து ஆன்டிபயோட்டிக் ஸ்டாண்டர்ட். ஈச் ஸ்டாண்டர்ட் இஸ் பிப்பட்டட் இன்டு டிஃப்ரெண்ட் டியூப் அண்ட் ஈச் ஸ்டாண்டர்ட் ஷுட் பி ரிப்பீட்டட் 3 times. இதை வந்து 3 தடவை ரிப்பீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க ஒர்க்கிங் ஸ்டாண்டர்டை. பேஷண்ட் சீரம் இஸ் ட்ரீட்டட் ஐடென்டிக்கலி. எப்படி வந்து ஸ்டாண்டர்டு செக் பண்ணுறோம்? ஸ்டாண்டர்ட்னால் அதில் 2 உண்டு. ஒன்று வந்து டெஸ்ட் ஆன்டிபயோட்டிக், ஆல்ரெடி ப்ரீ டிட்டர்மைண்ட் ஆன்டிபயோட்டிக். இதுதான் ஸ்டாண்டர்ட் ஆன்டிபயோட்டிக்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்து பேஷண்ட்டோடைய சீரம் எதுக்கு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து என்ஷூர் பண்ணியிருக்கக்கூடிய பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கை ஹியூமனுக்கு கொடுக்குறோம். ஹியூமனுக்கு கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கலாக என்ன பண்ணுது அப்படின்னா அதனுடைய ரியாக்ஷனை வந்து கொடுக்கும், பாடிக்கு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அதனுடைய நேச்சர் வந்து சீரத்தில் எக்ஸ்ப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த சீரத்தை நம்ம வந்து எடுத்துக்கிறோம். எப்படி வந்து ஸ்டாண்டர்டு நோன் ஆன்டிபயோட்டிக் ஸ்டாண்டர்டை ஒர்க்கிங் ஸ்டாண்டர்ட் ரெடி பண்ணிக்கிறோமோ அதே மாதிரி பேஷண்ட் சீரத்துக்கும் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். தி ஆன்டிபயோட்டிக் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் தி பேஷண்ட் சீரம் should be added until they are 1.5 mm above the agar layer. ஸோ இந்த ஏற்கனவே ஹார்டனாக இருக்கக்கூடிய அகார் சப்ஸ்டன்ஸுக்கு மேலே 1.5 mm சைஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆன்டிபயோட்டிக் ஸ்டாண்டர்டையும் பேஷண்ட் சீரம் ஸ்டாண்டர்டையும் நம்ம வந்து லோட் பண்ணிடுறோம் செப்பரேட்டாக. சரியா? ஸ்மால் டீவியேஷன் ஃப்ரம் திஸ் லெவல் do not affect the accuracy of the method. கொஞ்சம் டிஃப்ரென்சியேஷன் இருக்கும் பட்சத்தில் இதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. இது ஒரு பேசிக் மெத்தடுங்கிறதுனால. The tubes are incubated at 37 degrees Celsius overnight. இதை வந்து ஓவர்நைட்டுக்கு என்ன பண்ணிடுறோம், இன்குபேஷன் வச்சிடறோம். ஸோ என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா டு டிட்டர்மைன் இன்குபேஷன் ஆஃப் க்ரோத் ஈச் tube is laid on the site. அதை வந்து நம்ம வச்சிடறோம். அதை செக் பண்ணி பார்க்கும்போது using the measure distance in the millimeter from the point where the patient's specimen and the test agar meet. பேஷண்ட்டோடைய ஸ்பெசிமென்ஸும் டெஸ்ட் அகார் மீட்லேருந்தும் எவ்வளோ தூரத்துக்கு வந்து அது வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து சசப்டபிள் ஆகிருக்கு மைக்ரோப்ஸ் அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். பாயிண்ட் வேர் தி க்ரோத் ஆஃப் தி டெஸ்ட் ஸ்ட்ரெயின் பிகின்ஸ் இஸ் ரெக்கார்டட். அதை தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். திஸ் மெஷர்மெண்ட் இஸ் ரிப்பீட்டட் ஃபார் ஈச் ஸ்டாண்டர்ட் அண்ட் தி பேஷண்ட் ஸ்பெசிமன். இதை வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒர்க்கிங் ஸ்டாண்டர்டுக்கும் அதை ப்ளஸ் வந்து சீரம் ஸ்டாண்டர்டுக்கும் செப்பரேட்டாக பண்ணிக்க வேண்டியது. த ரிசல்ட்ஸ் ஆர் கால்குலேட்டட் ஆஸ் ஃபார் எனி டோஸ் ரெஸ்பான்ஸ். எந்த பர்டிகுலர் டோஸ் ரெஸ்பான்ஸில் அதிகமான ரிசல்ட்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த டெஸ்ட்டு மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படி ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு நல்ல ஒர்க் பண்ணுது, டிசீஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் இல்லை மைக்ரோப்ஸ்க்கு அகேன்ஸ்டாகவும் நல்லா ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். 2 dimensional assay. இது வந்து 2 வகையான மெத்தட் இருக்குது, மெத்தட் ஏ அண்ட் மெத்தட் பி. இது நம்ம
கப்லேத் மெத்தடும் டிஸ்க் டிவிஷன் மெத்தட் தான். இந்த 2 மெத்தட் தான் இங்கே அப்ளை பண்ணுறாங்க. In the first technique, wells are cut in agar and seeded through with the test organism. Wells-ஐ கட் பண்ணி அதில் என்ன பண்ணுறாங்க, ஆர்கானிசத்தை என்ன பண்ணுறாங்க, செக் பண்ணுறாங்க. அதோட அந்த மீடியாவில் என்ன பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து மீடியா அலாங் வித் தி மைக்ரோப்ஸை வந்து ஃபீட் பண்ணிடுவோம். அதில் வெல்ஸை கட் பண்ணுவோம். அந்த வெல்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆன்டிபயோட்டிக்ஸை கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, சசப்ட் பண்ணுது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த மெத்தடில் அதே மாதிரி வந்து அகாரை டிஃப்யூஸ் பண்ணிடுவோம். அதுக்கு மேல் லேயரில் வந்து மைக்ரோப்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பிளேட் மெத்தடில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருவோம். அந்த ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆன்டிபயோட்டிக் ஃபீடான டிஸ்கை வந்து ப்ளேஸ் பண்ணிடுவோம். இப்போ இந்தமாரி டிஸ்க் வச்சதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜோன் ஆஃப் இன்கியூபேஷனை ஃபார்ம் பண்ணணும். அந்த அளவுகளை மையமாக வச்சு நம்ம இந்த மெத்தடை தெரிஞ்சிக்க முடியும். So couplet method, this method depends on the diffusion of antibiotic from the vertical cavity of the cylinder through the solidified agar layer in the Petri plate. The growth of the test microorganism is inhibited entirely in the circular area of zone around the cavity or cylinder containing the solution of antibiotic. அந்த வெள்ளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மைக்ரோப்ஸ் வந்து இந்த வெள்ளில் போட்ட அந்த கான்சன்ட்ரேஷனோடு போட்ட அந்த ஆன்டிபயோட்டிக்னால் வந்து சசப்ட் ஆகிருக்கும். அதனுடைய சசப்டபிலிட்டியினுடைய சைஸை வச்சு நம்ம வந்து பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்ஸினுடைய எஃபிஷியன்சியை தெரிஞ்சிக்க முடியும். ஸோ நியூட்ரியன்ட் அகாரம் மெல்ட் பண்ணிக்கிறோம், கூல் பண்ணிக்கிறோம், அதை பெட்ரி பிளேட்டில் போர் பண்ணிக்கிறோம். 0.2 ml ஆஃப் நோன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இனாகுலம் ஆன் தி சர்ஃபேஸ் ஆஃப் தி சொலிடிஃபைட் அகார். சொலிடிஃபைட் அகாருக்கு மேலே வந்து ஸ்ப்ரெட் பிளேட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து கட் பண்ணுறோம், கேவிட்டி வந்து கட் பண்ணுறோம். அந்த கட் பண்ண இதில் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் 2.2, 0.4, 0.681 மாதிரியான சைஸில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து போர் பண்ணுறோம். நிறைய வெல்ஸ் கட் பண்ணிக்கிறோம். அதில் நம்ம வந்து இந்த கான்சன்ட்ரேஷன்ஸில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸை சப்ளை பண்ணுறோம் அந்த வெல்ஸில். ஸோ அதுக்கப்புறம் அதை வந்து 37 டிகிரி செல்சியஸில் இன்குபேஷன் வைக்கிறோம். மறுநாள் ஆன்டிபயோட்டிக்ஸினுடைய அந்த ஜோன் ஆஃப் இன்குபேஷன் ஏரியா வச்சு நம்ம அதை மெஷர் பண்ணுறோம். ஸோ இந்தமாரி ஜோன் ஆஃப் இன்குபேஷனையும் நமக்கு 2 வேல்யூ கிடைக்கும். ஒன்று வந்து ஜோன் ஆஃப் இன்குபேஷன் எம்எம்மில் வேல்யூ கிடச்சிரும், கான்சன்ட்ரேஷன் இருக்குது. இந்த ரெண்டையும் நம்ம வந்து கிராஃப் போடுறோம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் கிராஃப் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ கரெக்டான அந்த லொக்கேஷனில் நமக்கு அந்த ரிசல்ட்ஸை வந்து எந்த இதில் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனை வச்சு கால்குலேஷன்ஸ் போட்டும் நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் வந்து கிர்பி போயர் மெத்தட்னு சொல்லுவாங்க இது பேர். இங்கே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முல்லர் ஹிண்டன் அகார் வந்து 4 mm டெப்த்துக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யூஸிங் 100 mm ஆர் 150 mm பெட்ரி பிளேட் யூஸ் பண்ணுறோம். மீடியா pH 7.2லேருந்து 7.4 வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறோம். யூஸிங் aseptic technique, place a sterile swab into the broth culture of a specific organism and streak the Muller-Hinton agar plate to form a bacterial lawn. ஸோ அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ண அகாரை வந்து லோட் பண்ணிடுறோம். லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்வாப் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரீக் பண்ணி விட்டுறோம். எல்லா அகார் மேலே எல்லா இடத்துலையும் படுற மாதிரி. ஃபார் யூனிஃபார்ம் க்ரோத், ஸ்ட்ரீக் தி பிளேட் வித் ஸ்வாப் ஒன் டைரெக்ஷனில் ஸ்வாப் பண்ணுறோம். திரும்ப 90 டிகிரி ரொட்டேட் பண்ணி திரும்ப கம்ப்ளீட்டாக எல்லா இடத்துலையும் அந்த ஸ்வாப் ஏரியா படுற மாதிரி எங்கேயும் விட்டுறாமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிறோம். இது 3 தடவைக்கு மேலே பண்ணும்போது கம்ப்ளீட்டாக ஓவராலாக அந்த அகார் மேலே எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிடுவோம், நம்ம வந்து ஸ்ப்ரெட் பிளேட் பண்ணி எல்லா இடத்துலையும் அந்த மைக்ரோப்ஸ் வந்து டச் ஆகிருக்க மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். அலோ தி பிளேட் ஃபார் ட்ரை ஃபார் அப்ராக்சிமேட்லி 5 minutes விட்டுட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா ஆன்டிபயோட்டிக் டிஸ்கை வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுறோம். அந்த டிஸ்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் டிஸ்கஸ் இருக்குல்ல, அந்த டிஸ்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த மேலே இந்த ஆன்டிபயோட்டிக்கில் நம்ம லோடட் கான்சன்ட்ரேஷனும் வைக்கலாம். மார்க்கெட்டில் அவைலபிளாகவும் இருக்குது, ரெடிமேடாகவும் இருக்குது. அல்லது நம்ம நோன் கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில்
நம்மளே என்ன பண்ணலாம், அந்த டிஸ்க்கு மேலே நம்மளுடைய கான்சன்ட்ரேஷனையும் நம்ம லோட் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்னா இந்த பிளேட் மேலே நம்ம வந்து வச்சிடலாம். அதை நம்ம வந்து 37 டிகிரி செல்சியஸில் ஓவர் நைட்டுக்கு இன்குபேஷன் வச்சுருவோம். ஸோ மறுநாள் ஆட்டோமேட்டிக்காக அதில் ஜோன் ஆஃப் இன்குபேஷன் வந்திருக்கும். இப்போயும் நம்மகிட்ட 2 கான்சன்ட்ரேஷன் இருக்குது. ஒன்று வந்து வேரியஸ் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் டிஸ்க்குக்கு நம்ம கொடுத்த கான்சன்ட்ரேஷன் லெவலும் ஜோன் ஃபார்மேஷனும் ரெண்டுமே இருக்குது. இது நம்ம வந்து இந்தமாரி லாகரிதமிக் ஸ்ட்ரக்சர் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் வச்சும் வேல்யூஸ் டிஃப்ரென்சியேஷன் வச்சும் ஈஸியாக வந்து பர்டிகுலர் ஆன்டிபயோட்டினுடைய எக்ஸாக்டு எஃபிஷியன்சியை தெரிஞ்சிக்க முடியும். 3 டைமென்ஷனல் அசே. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே இந்த மெத்தடில் வந்து 2 மெத்தடு யூஸ் பண்ணுவாங்க. அதாவது என்னென்னா, 2ல் ஏதாவது ஒன்று எது ஸ்பெசிஃபிக்காக தோணுதோ அதை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட் அல்லது வந்து கப்லெட் மெத்தட், ரெண்டையுமே இங்கே யூஸ் பண்ணுவாங்க. மேலே செகண்ட் 2 டைமென்ஷனல் அசேயில் வந்து எய்தர் 2ல் ஏதாவது ஒன்றை மட்டுமே அந்த டெஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறது. ஆனால் 3 டைமென்ஷனல் அட்வான்ஸ்ட் மெத்தடாக யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து 2 மெத்தடையும் அடாப்ட் பண்ணி பண்ணுவாங்க. ப்ரிப்பேர் ஆன்டிபயோட்டிக் மீடியம். இங்கே ஆன்டிபயோட்டிக் அசே மீடியம்ங்கிற ஒரு மீடியத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறாங்க. அதோடைய pH 7.9 செட் பண்ணிக்கிறாங்க. இது ஆல்ரெடி நம்ம முன்னக்கூடி டெஸ்ட் இருக்குதோ இல்லையோ ரெடிமேடாக என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, லிக்விட்ஸ் ரெடி பண்ணி ஆகார லிக்விட்ஸ் ரெடி பண்ணி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சுக்குவாங்க. எப்பயுமே 1 மந்த் வரைக்கும் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான இதை வந்து மெல்ட் பண்ணி பிளேட் பண்ணிக்கலாம். அந்த பிளேட்டிங் ரெடி பண்ணும்போது 0.4 ml ஆஃப் ஓவர்நைட் க்ரோத் ஆஃப் கிளெப்ஷியல் ஆயில்ஸ் அதை வந்து ட்ரிப்டிகே சோய் ப்ராத்தில் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ரெடி பண்ண அந்த கல்ச்சர்லேருந்து 0.4 ml எடுத்துக்கிட்டு அதை வந்து 9 ml ஆஃப் இந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண அகர் சப்ஸ்டன்ஸோட மிக்ஸ் பண்ணி அதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 0.9 ml வந்து போர் பண்ணி அதோடு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 வகையான பெட்டி பிளேட்ஸ், அதாவது 100x2 நம்பர் ஆஃப் 100x15 mm பெட்டி பிளேட்ஸ் ரெடி பண்ணிக்கிறோம். அதை ரெடி பண்ணிவிட்டு அந்த மெல்ட் ஆன அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த அகரை வந்து லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ண வச்சுட்டு அது கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அசைக்கு உண்டான 0.02 ml ஆஃப் பெட்டி பிளேட் சீரம் இஸ் பிப்பட்டட் வித் தி ஸ்டெரைல் டிஸ்போசபிள் கேபிலரி பிப்பட் ஆன்டு தி டிஸ்க். இப்போ தான் வந்து நம்ம சீரம் சப்ஸ்டன்ஸ் அதிகமாக இங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆன்டிபயோட்டிக்கை வந்து ஹியூமன் கன்சம்ஷன் கொடுத்துருவோம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சீரத்தில் வந்து ஆன்டிபயோட்டிக் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட மைக்ரோப்ஸை எந்த அளவுக்கு கில் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0.02 ml பேஷண்ட்டோட சீரத்தை வந்து ஆன்டிபயோட்டிக் டிஸ்க்கு மேலே எம்டி டிஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சுக்கிறோம். இது எல்லாமே அனரோபிக் கண்டிஷன் நடக்கும். பண்ணிவிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைமல்டேனியஸ்லி 2 வகையான டெஸ்ட்டு போகிறோம் தானே. சைமல்டேனியஸ்லி வெல்ஸையும் கட் பண்ணி வச்சு அதுலேயும் நம்ம லோன் கான்சன்ட்ரேஷனையும் நம்ம லோட் பண்ணுறோம், வெள்ளையும் லோட் பண்ணுறோம். அதேமாரி வந்து டிஸ்க்கு மேலே ப்ளேஸ் பண்ணி அதையும் வந்து என்ன பண்ணிடுறோம், அகார் பிளேட் மேலே ப்ளேஸ் பண்ணிடுறோம். ஸோ 2தோடைய ரிசல்ட்ஸும் கிடைக்கும். So results are obtained from the plotting of the logarithmic of the antibiotic concentration versus zone diameter. ஸோ 2 வகையான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்று வந்து ஆன்டிபயோட்டிக் கான்சன்ட்ரேஷனும் கிடச்சிரும். போத்து அகார் பிளேட் மெத்தட், அதாவது கப்லெட் மெத்தட்லேயும் சரி, இல்லை வந்து டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட்லேயும் சரி, 2 மெத்தட்லேயும் கான்சன்ட்ரேஷன் வேரியேஷன் கிடைக்கும். அதை நம்ம வந்து பிளாட்டிங் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்ட் ரிசல்ட் கிடைக்கும். சரியா? மோஸ்ட்லி இந்த 3 வகையான மெத்தட்ஸை வந்து கிளினிக்கல் டெஸ்டிங்கில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த பேசிக் மெத்தடான அந்த 1 டைமென்ஷனல் அசே வந்து மோஸ்ட்லி ஜப்பான் மாதிரியான சிட்டிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அங்கே அந்த கண்ட்ரியில் நடக்கக்கூடிய ரிசர்ச்சில் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 2 டைமென்ஷனலும் 3 டைமென்ஷனலும் மோஸ்ட்லி அமெரிக்கா, பிரிட்டன், யூகே மாதிரியான கண்ட்ரிஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த 2 டைமென்ஷனலுக்கும் 3 டைமென்ஷனலுக்கும் தான் அதிகமாக யூசேஜ் இருக்குது. ஸோ 1 டைமென்ஷனில் ஒரு ப்ரைமரி யூசேஜாக தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா வந்து இந்த அகார் வந்து டிஃப்யூஸ் பண்ணுறது, அது ஓவர் நைட் வெயிட் பண்ணுறது, இது வந்து இந்த டிஸ்க் டிஃப்யூஷன் மெத்தட்லேயும் வெல் மெத்தட்லேயும் ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படிங்கிறத அவங்க நம்புகிறாங்க. இருந்தாலும் இங்கேயும் வந்து
ஓவர் நைட்டு விஷயங்கள் இருக்குது. இன்னும் இதிலே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட் ஃபார்மில் அந்த ஓவர் நைட் கல்ச்சர் போகிறது எல்லாமே 5 ஹவர்ஸ் கல்ச்சர் போட்டு அதை வந்து யூட்டிலைசேஷன் பண்ணுற மெத்தட்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக அடாப்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து அடாப்ட் பண்ணும்போது இந்த 3 டைமென்ஷனல் அசே மெத்தட் வந்து அது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. 3 டைமென்ஷனல் அசேல வந்து அந்த அகார் யூஸ் பண்ணதும் வந்து மீடியம் 11 அப்படிங்கிற அகாரி அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் அட்வான்ஸ்டு ரிசல்ட்ஸை ஈஸியாக கொடுக்குது. ஸோ அது இந்த மெத்தட்ஸை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கினுடைய எக்ஸாக்ட் பொசிஷனையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இந்த மெத்தடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், if you like my presentation, kindly like, share, subscribe. Thank you one and all.